மக்களே, ஆல்ரெடி நாங்க பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்ஸ் வீடியோஸ் போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாம யாரெல்லாம் என்டர் ஆயிருக்காங்கங்கிற வீடியோஸ் நாங்க அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். மறக்காம அந்த வீடியோஸ் போய் பாருங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் தான் குடுக்குறேன். ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, யாரெல்லாம் என்டர் ஆயிட்டாங்க ஆல்ரெடி அப்படிங்கிற டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், விஜய் சேதுபதி தான் இந்த வாட்டியுமே வந்து ஆங்கரா இருக்க போற பிக் பாஸ்க்கு. ஆல்ரெடி வந்து டான்ஸ் ஷூட், அதுக்கப்புறம் வந்து அந்த கண்டஸ்டன்ஸ் என்டர் ஆகுறது எல்லாம் முடிச்சுன்னு சொல்றாங்க. ஸோ இன்னைக்கு சாயந்தரம் டெலிகாஸ்ட் ஆக போகுது விஜய் டிவில. வாங்க யார் யாருன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வாட்டர்மெலன் ஸ்டார் கண்டிப்பா அவர் போயிட்டாரு. ஆக்சுவலா அபிஷியலாவும் என்டர் ஆயிட்டாரு. இப்ப அவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்காரு. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி வாட்டர்மெலன் திவாகர் அப்படிங்கிறவர் தான் வந்து போயிருக்காரு. நிறைய நான் யோசிச்சேன், நிறைய அவர் மேல நிறைய கேசஸ் இருக்கு, நிறைய கிரிட்டிக்ஸ் இருக்கு, லைக் அது ஒரு நெகட்டிவான ஒரு ரிவ்யூஸ் இருக்கு மக்கள் மத்தியில. பட் எப்படியும் வந்து விஜய் டிவி வந்து அவரை வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ வாட்டர்மெலன் திவாகர் ஆல்ரெடி வந்து என்டர் ஆயிட்டாரு பிக் பாஸ் ஹவுஸ்குள்ள. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா விஜய் பார்வதி இவங்களும் பிக் பாஸ் ஹவுஸ்குள்ள ஆல்ரெடி என்டர் ஆயிட்டாங்க. So yeah, Vijay Parvati has officially entered into Big Boss 9 Tamil house. ஸோ பார்ப்போம் விஜய் பார்வதியோட அவங்களோட விளையாட்டு கேம்லாம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. ஸோ அடுத்த கண்டஸ்டன்ட் யாரு என்டர் ஆகிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா கனியக்கா ஆல்ரெடி என்டர் ஆயிட்டாங்க. கனி தெரு ஹாஸ் அஃபிஷியலி என்டர்ட் இன்டு பிக் பாஸ் தமிழ் 9 ஹவுஸ். ஸோ லெட்ஸ் சி கனியக்காவோட கேம் பிளே எப்படி இருக்குங்கிறதா பார்க்க முடியும். வெனிவேஸ் இன்னைக்கு கிராண்ட் லான்ச் இருக்கு, நாளைக்கு தெரிஞ்சிடும் வந்து அவங்களோட இனிஷியல் பிளே எல்லாமே. ஸோ யா கனியக்கா ஆல்ரெடி என்டர்ட் இன்டு பிக் பாஸ் தமிழ் ஹவுஸ். அதுக்கப்புறம் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா விக்கல்ஸ் விக்ரம் அவருமே வந்து ஆல்ரெடி என்டர் ஆயிட்டாரு. நம்ம சொன்ன மாதிரி, நம்ம ஆல்ரெடி ரிவ்யூ பண்ண மாதிரி அவருமே என்டர் ஆயிட்டாரு கண்டிப்பா. ஸோ விக்கல்ஸ் விக்ரம்க்கும் ஆல் த வெரி பெஸ்ட். விக்கல்ஸ் விக்ரம் has officially entered into the Big Boss Tamil house. Let's see அவரோட எப்படி கேம் பிளேயா இருக்க போகுது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா துஷார் அப்படின்னு ஒருத்தர் வந்து என்டர் ஆயிருக்கு. பட் அவரோட இமேஜஸ் கிடைக்கல. பட் துஷார் அப்படிங்கிற பாக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஜாப்பனீஸ் மாதிரி இருக்காரு. ஸோ அவர் வந்து என்டர் ஆயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஐ திங்க் இவர் நியூ ஃபேஸ் தான் நினைக்கிறேன். இவர் ஆக்டரா மாடலா எதுவுமே நமக்கு தெரியல. ஸோ வெயிட் அண்ட் சி அவரோட கேம் பிளே எப்படி இருக்கணும் தெரியல. பட் அவரோட டீடைல்ஸ் கிடைச்சா கண்டிப்பா அப்லோட் பண்றோம் எங்க யூடியூப் சேனல்ல. யா துஷார் ஹாஸ் அஃபிஷியலி என்டர்ட் இன்டு பிக் பாஸ் தமிழ் ஹவுஸ். அதுக்கப்புறம் சுபிக்ஷா வந்து என்டர் இருக்காங்க. இவங்களும் வந்து ஒரு நியூ ஃபேஸ் தான். நிறைய படத்துல இல்ல சீரீஸ்ல பார்த்துருப்பீங்க. பட் அவ்வளவு பரிச்சயமான முகம் கிடையாது இவங்க. ஸோ இவங்களும் பாத்தீங்கன்னா பிக் பாஸ் தமிழ் ஹவுஸ்ல என்டர் ஆயிருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. சுபிக்ஷா ஹாஸ் அஃபிஷியலி என்டர்ட் இன்டு பிக் பாஸ் தமிழ் ஹவுஸ். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஷாக் தான் எனக்கே. லைக் இது அகோரி கலேரசன் அப்படின்னு வந்து யூடியூப் முன்னாடி ரொம்ப ஒரு ஃபேமஸா வைரல் ஆனவர். இவர் உங்களுக்கு நிறைய பேர் தெரியும் நினைக்கிறேன். ஸோ இவரும் வந்து பிக் பாஸ் ஹவுஸ்ல என்டர் ஆயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஆல்ரெடி என்டர் ஆயிட்டாரு ஆக்சுவலா. ஸோ அகோரி கலையரசன் ஹாஸ் அஃபிஷியலி என்டர்ட் இன்டு பிக் பாஸ் தமிழ் ஹவுஸ். பார்ப்போம் அவரோட கேம் பிளே எப்படி இருக்கு அப்படிங்கிறத இனி வர காலங்கள் தான் பார்க்க முடியும். ஸோ நிறைய பேர் இந்த நியூ ஃபேஸா இருக்கட்டும், வைரல் ஃபேஸா இருக்கட்டும், எல்லாருமே வந்து என்டர் இருக்காங்க. பார்ப்போம் அவங்க எல்லாரோட கேம் பிளே எப்படி இருக்குட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ரிவ்யூ பண்ண மாதிரி ஆதிரை சௌந்தரராஜன் அவங்க தான் வந்து பிக் பாஸ் ஹவுஸ்ல என்டர் ஆயிருக்காங்க. ஸோ ஆதிரை மகாநதி சீரியல் இருக்காங்களே அவங்க தான். ஸோ பார்ப்போம் அவங்களோட கேம் பிளே எப்படி இருக்கு அப்படின்ட்டு. ஸோ ஆதிரை சௌந்தரராஜன் ஆல்சோ அஃபிஷியலி என்டர்ட் இன்டு பிக் பாஸ் தமிழ் ஹவுஸ். அதுக்கப்புறம் ஒன்று இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜனனி அஸ்வகுமார் வந்து பிக் பாஸ்க்கு போகல அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஏன்னு தெரியல, கடைசி நேரத்தில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது ஐ டோன்ட் நோ. பட் ஜனனி அஸ்வகுமார் வந்து பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள ஒன்றும் என்டர் ஆகல. மேபி ஒயில்ட் கார்டு கூட வர சான்சஸ் இருக்கு. பட் லெட்ஸ் சி, வெயிட் அண்ட் சி அவன் என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஸோ அடுத்து கண்டஸ்டன்ட் யார் உள்ள போயிருக்காங்க அப்படின்னா கெமி வந்து ஆல்ரெடி என்டர் ஆயிட்டாங்க. கெமி ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ட் நம்ம ஆல்ரெடி ரிவ்யூ பண்ணி இல்லையா. ஸோ கெமியும் வந்து ஆல்ரெடி என்டர் ஆயிட்டாங்க. ஐ திங்க் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸும் அவங்க பண்ணியிருக்காங்க கேள்விப்பட்டோம். ஸோ மக்களே இவங்கெல்லாம் தான் வந்து இதுவரை என்டர் ஆயிருக்காங்க. சரண் அஸ்வகுமார், வினோத் பாபுல ஒன்றும் என்டர் ஆகல. இல்ல உண்மையிலே அவங்க போகலையா என்னங்கிறது தெரியல. லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. இதை விட சுடுசுடமான அப்டேட்ஸ் நாங்கள் எங்க யூடியூப் சேனல்ல கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காம எங்க யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முழு வீடியோவை பாருங்க. நாங்கள் எங்களோட ப்ரீவியஸ் வீடியோஸ் நாங்கள் லிங்க் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷன்ல அதையும் மறக்காம பாருங்க. டாடா பாய் மக்களே.